ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2025-26 தமிழக பட்ஜெட் ஆவணங்களிலிருந்து அதிகாரப்பூர்வ ரூபாய் சின்னத்தை நீக்கியுள்ளதாக திமுக அரசு அறிவித்துள்ளது. உண்மையிலேயே அதில் பிரச்சனை இருந்தால் 2010 இந்த சின்னம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கூட்டணி அரசில் இருந்த திமுக ஏன் எதிர்க்கவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுள்ளார். ரூபாய் சிம்பலை முன்னாள் திமுக எம்எல்ஏ தர்மலிங்கத்தின் மகன் உதயகுமார் வடிவமைத்தார். இப்போது அதை அகற்றுவதன் மூலம் திமுக ஒரு தேசிய சின்னத்தை நிராகரிப்பது மட்டுமல்லாமல் ஒரு தமிழக இளைஞரின் படைப்பையும் முற்றிலும் புறக்கணிக்கிறது. ரூபாய் என்ற வார்த்தை வெள்ளியால் செய்யப்பட்ட அல்லது வேலைப்பாடு நிறைந்த வெள்ளி நாணயம் என்று பொருள்படும். ருப்யா என்ற சமஸ்கிருத வார்த்தையில் தொடர்பு கொண்டுள்ளது. ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் தோன்றியதால் தெற்காசியாவிலும் தென்கிழக்கு ஆசியா முழுவதிலும் பகிரப்பட்ட கலாச்சார பொருளாதார மரபு என்பது தெளிவாகிறது. இருப்பினும் ரூபாய் சிம்பல் சர்வதேச அளவில் நன்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நிதி பரிவர்த்தனைகளில் இந்தியாவின் அடையாளமாக செயல்படுகிறது. யூபிஐ பயன்படுத்தி எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கும் நேரத்தில் நமது தேசிய நாணய சின்னத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்த வேண்டுமா? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் தேசத்தின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கும் விதமாக அரசியலமைப்பின் கீழ் உறுதிமொழி எடுக்கின்றனர். அப்படி இருக்கும்போது மாநில பட்ஜெட் ஆவணங்களில் ரூபாய் சிம்பல் போன்ற தேசிய சின்னத்தை நீக்குவது அந்த உறுதிமொழிக்கு எதிரானது. தேசிய ஒற்றுமை குறித்த உறுதிப்பாட்டையும் பலவீனப்படுத்துகிறது. இது வெறும் குறியீட்டுவாதம் மட்டுமல்ல, பிராந்திய பெருமை என்ற போர்வையில் இந்திய ஒற்றுமையை பலவீனப்படுத்தி பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலையை குறிக்கிறது. முற்றிலும் தவிர்க்க வேண்டிய மொழி பிராந்திய பேரினவாதத்திற்கு உதாரணமாக உள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.